கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ ஜனமே, மத்தேயு, மார்க், லூக்காவை குறித்து இந்த சுவிசேஷ புத்தகங்களினுடைய அவுட்லைன், அதை குறித்து ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 4 காணொளி காட்சிகளை உங்களோடு கூட இந்த தலைப்பிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். இதைத் தொடர்ந்து 5வது காணொளி காட்சியாக இன்றைய தினத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை இந்த நாளிலே எனக்கு கிடைத்ததற்காய் கர்த்தருக்கு கொடான கொடி சோஸ்திரம் என்று சொல்லி நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, லூக்காவை குறித்து பார்க்கும் பொழுது, லூக்கா இந்த சுவிசேஷத்தை யாருக்காய் எழுதுகிறார் என்று பார்ப்போமானால், தேயோப்பிலுவே என்பவருக்கு எழுதுகிறார். தேயோப்பிலுவே என்பவர் யார்? இதற்கு பதில் நம்மிடத்தில் இல்லை. காரணம், தேயோப்பிலுவை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு சிலர் சொல்லும் போது இந்த கருத்தின்படி தேயோப்பிலு ஒரு மாஸ்டராக இருக்கலாம், லூக்காவிற்கு உன்னதமானவராக இருக்கலாம், லூக்காவை அவருக்கு சொந்தமான வேலைக்காரனாக வைத்திருக்க வேண்டும், தியோப்பிலு மாஸ்டராக அல்லது லூக்கா ஒரு வேலைக்கார அடிமையாக வைத்திருக்கலாம் என்றெல்லாம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. சுவாரஸ்யமானது என்னவென்றால், இப்பொழுது மருத்துவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து வித்தியாசமானது. முதல் நூற்றாண்டில் மருத்துவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தேயோப்பிலு ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம், அவருடைய மருத்துவராக லூக்கா இருந்திருக்கலாம். தேயோப்பிலு என்பது அவருடைய துணை பெயர். தேயோப்பிலு தனது உண்மையான பெயரை வெளியிட விரும்பவில்லை. தேயோப்பிலு என்றால் கடவுளை நேசிப்பவர் என்று அர்த்தம். இந்த தேயோப்பிலு சீசரின் அரண்மனையில் உள்ள ஒரு உயர் அதிகாரியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே கடைசியாக அவர் பவுல் எழுதும் பொழுது, பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார் என்று எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது, ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் என்று அங்கே பவுல் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அரண்மனையில் வசித்தவர்கள் ஒரு சிலர் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்களில் இந்த தேயோப்பிலு ஒருவராக இருந்திருக்க கூடும். லூக்கா ஒரு புறஜாதியானவர், அவர் ஒரு மருத்துவர். அவர் ஆசியா மைனர் பகுதியின் ஏஜியன் கடலில் உள்ள சிறிய இடத்தில் அவர் தரிசனம் பெற்றார். பெரும்பாலான பழமைவாத புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் அவர் பெரும்பாலான காலத்தை பிலிப்பாய் பட்டணத்திலே செலவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அவர்கள் இதை செய்தார்கள், அவர்கள் அதை செய்தார்கள், நாங்கள் இதை செய்தோம் என்று லூக்கா அந்த அணியில் தன்னையும் சேர்த்து கொண்டு எழுதுகிறார். லூக்காவின் எழுத்து பணி ஒரு குறிப்பிடத்தக்கது. லூக்காவின் நற்செய்தி நூலில் அவர் ஒரு மருத்துவரை போல எழுதுகிறார். குணப்படுத்துவதை பற்றி எழுதும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இருப்பதை போல் எழுதுகிறார். ஒரு புதிய பாட்டு அறிஞர் மருத்துவர் சொல்லுகிறார், மருத்துவத்தின் தந்தையான ஹிப்போக்ரட்டிஸ் தனது எழுத்துக்களில் பயன்படுத்திய மருத்துவ சொற்களை விட லூக்கா தனது எழுத்துக்களில் அதிக மருத்துவ சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஹிப்போக்ரட்டிஸ் கிரேக்க சேர்ந்த ஒரு மருத்துவ உலகத்தின் தந்தை என்று
அவரை அழைக்கிறார்கள். கிமு 460 முதல் கிமு 370 வரை வாழ்ந்த இவர் மருத்துவத்துறையின் தந்தை என்று மேற்குலகத்தில் பொதுவாக போற்றப்படுகிறவர். லூக்கா எழுதிய புத்தகங்களில் நிறைய மருத்துவ சொற்களை லூக்கா பயன்படுத்தியுள்ளார். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டவர்கள், போதித்தவர்கள். அவர் உபயோகப்படும் வார்த்தையை ஆட்டோபிசியா என்ற கிரேக்க வார்த்தை. இது மருத்துவ துறையில் பயன்படுத்தும் சொல், பிரேத பரிசோதனைக்கு பயன்படுத்தும் சொல். இந்த ஆட்டோபிசி லூக்கா எழுதும் போது எல்லாவற்றையும் ஆராய்ந்து, அதாவது பரிசோதித்து எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இந்த புத்தகத்தை கிரேக்கர்களுக்காய் எழுதினார். The term autopsy derives from Greek autopsia, meaning to see for oneself. It is composed of two words, autos meaning self and opsis means I. லூக்கா நற்செய்தி நூலில் மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக பார்க்க முடியும். கிரேக்கர்கள் மனித குலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். இயேசுவின் இரக்கத்தை இங்கே லூக்கா காட்டுகிறார். லூக்கா நற்செய்தி நூல் நிறைய குணப்படுத்துதலை பற்றி பேசுகிறது. மத்தேயு மார்க்கை விட அதிகமான குணப்படுத்தும் நிகழ்வுகள் லூக்காவில் உள்ளன. 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசு ஆவியினாலே நிரப்பப்பட்டால். இது ஒரு மருத்துவர் குறிப்பிடும் விஷயம். வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று. வயிற்றில் இருந்த கரு அல்லது குழந்தை என்பதை காண்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வம்சாவளியை பற்றி குறிப்பிடுகிறார். லூக்கா கூறும்போது வம்சாவளி பெயர்கள் சற்று வித்தியாசமானவை. மத்தேயு நம்மை தாவீது ராஜாவிடம் அழைத்து செல்கிறார். லூக்கா தாவீதின் குமாரன் சாலமோன் வழியாக அழைத்து செல்லாமல் இவர் தனது வழியை இடதுபுறமாக மாற்றுகிறார். தாவீதின் மற்றொரு குமாரன் நாத்தான் வழியிலே அழைத்து செல்கிறார். ஏன் இந்த வழியை லூக்கா தேர்ந்தெடுக்க வேண்டும்? மத்தேயு சட்டபூர்வமான தந்தையாகிய யோசேப்பின் வம்சவழியை காட்டுகிறார். ஆனால் லூக்கா பயன்படுத்துவது மரியாளின் வம்சவழியாகும். ஏன் யோசேப்பு, ஏன் மரியா? மேசியா தாவீதின் ராஜ பரம்பரையில் பிறப்பார் என்று முன் அறிவிக்கப்பட்டது அல்லது கணிக்கப்பட்டிருந்தது. எக்கோனியா என்கிற இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களிலே வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது என்பதை நாம் எரேமியா புஸ்தகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம். தாவீதின் வழியிலே இந்த இரத்த சம்பந்தமான ராஜ பரம்பரை நின்று போனதை நாம் பார்க்கிறோம். அதன் பின் அவனுடைய சந்ததியர் யாரும் தொடர்ந்து அரியணையிலே அமரவில்லை. கலிலேயா ஊழியம் 1ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் வசனம் வரை, யூதேயா ஊழியங்கள் 10ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை, இறுதி நாட்கள் சம்பவம் 20ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரம் வரை லூக்காவில் உள்ளது. அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய இரக்க குணத்தை நமக்கு படம் பிடித்து லூக்கா காட்டுகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் தரிசனங்கள் இயேசுவால் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. எருசலேமை மீட்டெடுப்பதற்கான கட்டளை வெளிவருவது முதல் மேசியா வரை 1,73,880 நாட்கள் என்று பார்க்கிறோம். இது அர்த்தசாஸ்திர அறிவிப்பின்படி கிமு 445 மார்ச் 14ஆம் தேதி முதல் கிபி 32 ஏப்ரல் 6 வரை உள்ள நாட்கள். இதை காண்பிக்கும் வண்ணமாக இயேசு நகரத்தை பார்த்து அழுகிறார். ஏனென்றால் இது கணிக்கப்பட்டது சரி என்று அங்கீகரிப்பதை இது காட்டுகிறது. அவர் எம்மாவுக்கு நடந்து செல்லும் போது
அவர்கள் தனியாக நடந்து செல்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நிகழ்வை பற்றி பேசிக்கொண்டு செல்கிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு மிக அருகில் அவர்களோடு சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களிலே எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். இயேசு எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களிடம், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்பொழுது உடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் தம்முடன் பேசிய வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று உணர்ந்தவர்களாய் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். பிரியமானவர்களே, நான் இந்த 5வது பாகத்தை இத்தோடு நிறுத்துகிறேன். 6வது பாகத்தை ஓரிரு நாட்களுக்குள்ளாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 5வது பாகத்திற்கு சற்று அதிக நாள் எடுத்துக்கொண்டது. ஆனால் 6வது பாகத்தை உங்களோடு கூட விரைவில் நான் இந்த காணொளி காட்சி மூலமாய் சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.